அவர் நினைக்கிறது ஒரு காலம் நிறைவேறாது. அது நிறைவேறும்னா இந்த திராவிடத்தை கையில் எடுத்தால் தான் முடியும். அதை விஜய் தம்பி கரெக்டாக எடுத்திருக்காரு. இன்னொரு இந்த திராவிடத்தை முன்னெடுத்து தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று திரு விஜயகாந்த் அவர்களும் கொண்டு வந்து அவரும் எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்குமே வந்துட்டார். எனவே திராவிடத்தை வீழ்த்துவது என்பது இப்போதில்லை, எப்போதுமே முடியாதுங்கிற என்னுடைய பார்வை. திராவிடம் என்ற சொல் வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டில் ஒரு விதமான நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இன்றைக்கு அவர் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் பலருமே விஜய் பின்னாடி வந்துட்டாங்க. அதனால தான் அவர் விஜய் கடுமையாக விமர்சிக்கிறது, அணில் குஞ்சுகள்ங்கிறது தேவையற்ற விமர்சனங்களை கொண்டு வர்றார். அப்போ தன்னுடைய வாக்கு வங்கி சரி பார்த்து சீமான் அவர்கள் பொறாமப்படுறார், பயப்படுறார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போதைய இந்த கள யதார்த்தத்தை திரு சீமான் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு 2026 திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 1856 இந்த திராவிட சொல்லாடல் வந்துடுச்சு. அந்த திராவிட சொல்லாடல் வந்ததற்கு பிறகு இந்த திராவிட இயக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. 1916-17 காலகட்டங்களில் நீதி கட்சி தொடங்கிய போதே அந்த திராவிட பார்வைன்னு வந்துடுச்சு. இந்த திராவிடம் வேரூன்றி விட்டது அப்படிங்கிறது எப்போ பார்த்தோம்னா 1940களில் திராவிட கழகத்தை தந்தை பெரியார் தொடங்கின காலகட்டத்தில் அந்த திராவிடம் வந்துடுச்சு. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இந்த பகுதிகள் தென்மண்டலம், இந்த தென் மண்டலத்தில் இருக்கிற இந்த மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு திராவிட பூமி அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து எழுத்தாளர்களும் சரி மற்ற ஆட்களும் சரி இந்த திராவிடத்தினுடைய தொன்மைங்கிறது பழைய காலத்திலேயே கூட நிகண்டுகள் மற்ற பழந்தமிழ் இலக்கியங்களில் கூட அது வந்திருக்கும். எனவே இந்த திராவிடத்தை வீழ்த்துவோம், திராவிடத்தை அழிப்போம் அப்படின்னு வர்ற பார்வை இருக்குல்ல, அது தமிழ் மண்ணில் நிச்சயமாக எடுபடாது. இன்னொன்று, திராவிடம் இல்லாமல் ஆட்சி நிச்சயமா திராவிடம் என்கிற சொல்லாடல் நான் சொன்னது மாதிரி 2 நூற்றாண்டுகளாக போயிட்டுருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் காலூன்றிய திராவிடர் கழகம் 1949 திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி 49லேருந்து ஒரு 18 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணுக்காக போராடி 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சியை பிடிச்சிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிச்சிருச்சு. துரதிருஷ்டவசமாக 2 ஆண்டில் அவர் இருந்தாலும் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்து ஒரு 40-50 ஆண்டுகாலம் அதில் பயணித்து ஒரு 4-5 முறை முதலமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார். 1972 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை தொடங்கி அவருமே 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றி, ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பெற்றார். அதன் நீட்சியாக செல்வி ஜெயலலிதா தலைமை பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு தேசிய பார்வையோடு வந்தது. இந்த அனைத்து இந்திய அதிமுகவின் முதன்மை பொறுப்பை செல்வி ஜெயலலிதா ஏற்று அவருமே கிட்டத்தட்ட 91, 2001, 2011, 2016 என்று தொடர முதலமைச்சர் மாறி அவரும் ஒரு 7 முறை அதிமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இப்போ இதில் ஒரு பகுதியாக இன்னொரு இந்த திராவிடத்தை முன்னெடுத்து தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று திரு விஜயகாந்த் அவர்களும் கொண்டு வந்து அவரும் எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்குமே வந்துட்டார். எனவே திராவிடத்தை வீழ்த்துவது என்பது இப்போதில்லை, எப்போதுமே முடியாதுங்கிற என்னுடைய பார்வை. இதில் இன்னொரு கருத்து என்னென்னா, இந்த தமிழ் தேசியம் என்பது தொடக்க காலம் முதலே இருக்குது. இப்போ சீபா ஆதித்த நாம் தமிழர் கட்சி, அதற்கு முன்னதாகவே தமிழ் தேசிய கட்சியை நம்முடைய ஈவிகே சம்பத் அவர்கள் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார். இன்றைக்கு நாம் தமிழர் இயக்கம் வச்சுருக்காரு சீமான், அதனுடைய அந்த இயக்கத்தை தோற்றுவித்தவரே மரியாதைக்குரிய சீபா ஆதித்தனார் தான், தினத்தந்தி அதிபர் தான்
அவர் தான் தொடக்கத்தில் பண்ணார். தமிழரசு கழகம் என்று மரியாதைக்குரிய மாப்போ சிவஞானம் கொண்டு வந்தார். இவர்கள் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக தமிழ் தேசியம் பேசிட்டு தான் வந்தாங்க. இதை தாண்டி தமிழ் தேசிய புரட்சியாளர்கள்னு 2-3 பேர் வந்தாங்க. புலவர் கலியபெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் தமிழகத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி புலவர் கலியபெருமாள் காலத்தில் அது ஒரு தீவிரவாத இயக்கமாகவே பண்ணார். அதை தொடர்ந்து இப்போ இளவரசன் மாறன் போன்றவர்கள்லாம் கூட இந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி போராட்டத்துக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க. முடியலை. மீண்டும் ஜனநாயக பாதையில் திரும்புவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஆனால் அவர்களாலும் முடியலை. இன்றைக்கு இந்த நாம் தமிழர் இயக்கத்தை தத்தெடுத்திருக்கிற திரு சீமான் நான் திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படிங்கிறாரு. வெறும் அலங்கார சொல்லாடல். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய உரை வீச்சு, பேச்சுக்களினால ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒருபோதும் முடியாது. அப்படி வெறும் பேச்சாற்றலால் முடியும்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் ஐயா வைகோ, அவரோட ஒரு பேச்சாளர் பார்த்துருக்குமா? அவரே முடியல. அதனால் இது இளைஞர்களை ஏமாற்றுகின்ற ஒரு போக்காக தான் நான் பார்க்குறேன். சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுமே வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் மாதிரி அப்படின்னு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து அந்த தமிழக வெற்றி கழகம் என்கிற அமைப்பை தொடங்குற போது ஒரு ஐடியல் லீடர்ஸ்னு ஒரு 4-5 பேரை கொண்டு வந்தார். தந்தை பெரியார், அம்பேத்கர், கொள்கை தலைவர்கள்னு கொண்டு வந்தார். ஒரு 4-5 பேர் கொண்டு வந்தார். ஸோ அவர்கள் வழியில் தான் நாங்கள் இந்த இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு போகிறோம் அப்படின்னு. கள யதார்த்தத்தை இங்கு உள்ள இந்த திராவிட அரசியலை உணர்ந்ததன் விளைவாகத்தான் அவருடைய பிரச்சார பயணத்தில் பேரறிஞர் அண்ணாவையும் கொண்டு வந்துட்டார், புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் கொண்டு வந்துட்டார். திமுக வந்துருச்சு, அண்ணா திமுகவும் வந்துருச்சு. ஆக இந்த கொள்கை தலைவர்கள் என்பது வெறும் படம் அளவில் தான். ஸோ அவர்களை முன்னிறுத்தி நீங்கள் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த திராவிட அரசியல் தேவை என்ற அடிப்படையில் தான் இதுக்கு வந்திருக்கிறார். எனவே தான் தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்த நிலையை, இந்த மக்களின் மனப்போக்கை முழுவதுமாக உணர்ந்ததால் இன்றைக்கு வந்து இந்த திராவிடத்தை தத்தெடுக்கிற நிலைமையில் அவர் போயிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, அவர் சொன்ன நானும் அவரும் ஒத்த கருத்துடையவர்கள் தானே. அதில் நானே வந்து திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து 2 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஓரளவு சைஸபிள் ஓட்டெல்லாம் வாங்கினோம்னா ஒரு தனிச்சு நின்று அந்த அளவுக்கு கூட இன்றைக்கி சீமான் வந்து தமிழ் இதுன்னு வாங்கி ஒவ்வொரு தொகுதியில் அந்த அளவுக்கு வாக்குகளை வாங்க இயலலை. அந்தளவுக்கு ஓட்டு வாங்கினேன். இதே தேனின்னு சொல்லக்கூட அப்போ பெரியவளம் நாடாளுமன்ற தேர்தல், வட சென்னை நாடாளுமன்ற தேர்தலில் 5 போட்டியிலே நின்று வந்தோம். ஸோ ஆகையினால் இந்த திராவிடங்கிற சொல்ல வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படின்னா எல்லாம் தமிழர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கன்னட திராவிடர்களை வந்து தமிழர்கள் அல்லாதவர் தான் சொல்றாரு. அவர் சொல்லுவார்மா. அவர் 1000 சொன்னாலும் இங்கே எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு இது எழுதிட்டு இருக்கேன், நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து நானே கூட என்ன நினச்சிட்டு இருந்தேன், வந்து சுல்தான்களுடைய ஆட்சி காலத்திலேருந்து தான் வந்து முஸ்லீம்கள் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாபர் மசூதி, அவர் பாபர் படையெடுப்புக்கு அப்புறம் தான் வந்து அவங்க உருது முஸ்லீம் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு எல்லாம் நான் அதில் ஒரு புக்கு போட்டேன். அப்போது அது வந்து ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருந்தேன். ஆனால் இப்போ சில ஆய்வுகளை எல்லாம் உட்படுத்தி பார்க்கும்போது கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே வந்து முஸ்லீம்கள் வந்து இங்கே இருந்திருக்காங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. அந்த முஸ்லீம்களுடைய வீட்டில் வந்து இப்போ நம்ம பிள்ளை பிறந்துச்சுன்னா நம்ம பிள்ளைய எடுத்துகிட்டு போய் அவங்க மடியில் வச்சு மொட்டை எடுத்து காது குத்துறதெல்லாம் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. அது என்னன்னு உள்ளே நுழைஞ்சு பார்க்க போது ஏன் மொட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முஸ்லீம்களுக்காகவே நம்ம மொட்டை போட்டோங்கிறது இப்போ தெரிய வருது. புரியுதா? அவங்கள நம்ம வந்து தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் இருந்த தமிழர்கள் அவங்க முஸ்லீம்களை நம்ம அந்த உறவோடு இருந்திருக்கோம். அந்த உறவு அப்படியே நீண்டுக்கிட்டே தான் வந்திருக்கு. நீண்ட காலமாக இங்கே முஸ்லீம்களும் மற்ற ஆளுகளும் நம்ம ஒன்றா இருந்திருக்கோம். பல அரசர்கள் காலத்தில் பல மாறி தானே ஆண்டு இருக்கான் அரசர்கள்லாம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கில்ஜி காலத்தில் நம்ம கம்பனார் வந்தது தான் நமக்கு வந்து இப்போ இந்த சரித்திரங்கள் தெரிஞ்சிச்சு.
அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கங்கிறத நான் இப்போ ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். விரைவில் அந்த புத்தகம் வெளிவரப்போகுது. ஏன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னா நினச்சி பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகி போச்சு. அதனால் இந்த மண்ணை வந்து மாற்றுறதுக்கு மடைமாற்றம் பண்ணுறதுல திரு சீமான் அவர்கள் ஏற்பட்டிருக்காரு. தமிழர்கள்னு சொன்னால் எல்லாரும் தமிழர்கள் தான். இல்லை இவர் எதிர்பார்க்குற தமிழர்கள் இங்கே இருந்தாங்கன்னா அவங்க எல்லா கட்சியிலையும் தான் அங்கம் வைப்பாங்க. இப்போ திமுகவில் அவர் எதிர்பார்க்கிற தமிழர்கள்னா நீங்க யாரை குறிப்பிட்டு சொல்லுங்க? திமுகவில் இருக்கவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையா? அதிமுகவில் தமிழர்கள் இல்லையா? இல்லை கம்யூனிஸ்ட்ல இல்லையா? காங்கிரஸ்ல இல்லையா? மக்களை சொல்லாம வந்து ஆளக்கூடிய ஆட்களை நான் வந்து சொல்றேன் அவங்க தமிழர்கள். அவர் வந்து அவருடைய நோக்கு என்னன்னா, இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் வந்து பிறமொழியாளர்கள்ங்கிற ஒரு தப்பான கற்பனையில் இருக்கார். அந்த காலத்தில் அரசர்களுடைய காலத்தில் வந்து அப்போ வந்து கலைஞருடைய குடும்பம் வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து இங்கே தமிழகத்துக்கு குடிபெயர்ந்து வந்தவங்க. இப்போ தெலுங்கர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து சில பேர் சொல்லுவோம் இங்கே வந்து கம்பனார் வந்ததுக்கப்புறம் தான் தெலுங்கர்கள் இங்கே வந்தாங்கன்னு. அப்படி அல்ல. அதுக்கு முன்னாடியே தமிழ்லேருந்து வந்த மொழி, தமிழ் வந்து கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் இந்த சான்ஸ்கிரிட்ங்கிற ஒரு மொழி வந்து அதோட கூட்டு சேருது. அந்த கூட்டு சேரும்போது தான் சில பிற மொழி வடிவங்கள் வருது. அதில் வந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தூளுவம் போன்ற மொழிகள்லாம். இதெல்லாம் பண்டைய காலங்கள்லேயே இருக்குது. அது என்னமோ அவர் சரித்திரத்தை சரியாக புடைக்கலை. நானே சரித்திரத்தை முனைவர் பட்டம் வாங்கினா கூட இன்னும் சில இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் இப்போ தான் தெரிய வருது சில புத்தகங்களை பார்க்கும்போது. ஆகையினால அவர் நினைக்கிறது ஒரு காலம் நிறைவேறாது. அது நிறைவேறும்னா இந்த திராவிடத்தை கையில் எடுத்தால் தான் முடியும். அதாவது விஜய் தம்பி கரெக்டாக எடுத்திருக்காரு. சரியா? அவர் பேர் கூட வெற்றி கழகம்ங்கிற சொல்லே வந்து திராவிட கழகம், திராவிட மொழியிலிருந்து வந்த சொல்லுடர் தான் அது. அதனால் அவர் பேர்லேயே வெற்றி கழகம்னு வச்சுக்கிட்டாரு. அது யார் இவரை வச்சுருக்காரு, யார் பெரியாரை வச்சுருக்காரு, காமராஜரை வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் யார்? எல்லாமே திராவிடர்கள் தான், வேறு யார்? ஸோ அதனால் இது வந்து அவர் மிஸ்டர் கருணா அவர்கள் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. சீமான் அவர்களை விட விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு. அரசியல் புரிதல்னா கண்ணு இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் சொன்னால் நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து எங்களுக்குள்ள உள்ள ஒரு பரஸ்பரம். ஆனால் இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதான்னு வம்பு வழக்காடுறது. இந்த வழக்காடு மன்றம்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் நான் சிறு வயசுலேயே நிறைய அரேஞ்ச் பண்ணுவேன் மதுரையில். இன்றைக்கி கூட இப்போ இவரை பற்றி பார்த்தேன், அரங்கநாளை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அவரெல்லாம் வச்சு நான் பட்டிமன்றம் மதுரையில் போட்டிருக்கேன். சரியா? அவங்க காலத்திலேயே நான் அவரெல்லாம் தமிழ் அறிஞர்மா, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருந்தார். காலேஜ் கல்லூரிகள் நிறைய இருந்தார். ரொம்ப அவரெல்லாம் காளிமுத்தே அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான். அவர்கிட்ட தான் பிஹெச்டி பண்ணார். நான் தான் போய் ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்போ அந்த அளவுக்கு பெரிய இது. அவரே வந்து திராவிடத்தை தப்பாகவே சொல்லலை, என்கிட்ட சொல்லியிருக்காரு. அரங்கநாள் வந்து திராவிடத்தை எந்த ஒரு தமிழ் அறிஞர்களும் மூவாவெலாம் எனக்கு நல்ல பழக்கம்னேன். யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருக்கும்போது நான் போயிட்டு வருவேன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு. அவர் அவ்வளவு இதாக இருப்பாங்க எல்லாருமே. திராவிடம் என்ற சொல் வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டில் ஒரு விதமான நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதை யாராலும் மறக்க முடியாது. திராவிடத்தை ஒதுக்கி வச்சு தமிழை பார்க்காதீங்க, தமிழை ஒதுக்கி வச்சு திராவிடத்தை பார்க்காதீங்க. என்ன சொல்லுவான், தமிழ்நாடுன்னு பிரிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்னத்துக்கு திராவிடம்? இப்போ மலையாளி இங்கே அவன் நாட்டில் நீங்கள் ஆள முடியுமா? கர்நாடகாவில் போய் ஆள முடியுமா? ஆந்திராவில் போய் ஆள முடியுமான்னு கேட்குறான். எங்கே போய் ஆளணும் அப்படின்னா அவன் அங்கே இருக்க தமிழை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவன் மக்களுக்கு சேவை செஞ்சு அவன் வந்தான்னா அந்த தமிழை அங்கே ஆள போகிறான். ஐயா சொன்ன மாதிரி மிகப்பெரிய தமிழாய்ந்த தமிழறிஞர் பெருமக்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க. ஐயா சொன்ன ஆட்கள் சொல்லி பிரிஞ்சு திறனார், கே.ஆ.பி. விஸ்வநாதம், மரமலடிகளார் போன்ற மிகப்பெரிய தமிழே உயிர் மூச்சாய் வாழ்ந்த அவங்க கூட வெறும் தமிழ் தேசியத்தோடு நிற்கலை, திராவிடத்தோடு இயைந்து தான் அவங்க பயணித்தார்கள். எனவே வெறும் அரசியலுக்காக நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னா உலகில் 140 நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறாங்க. கனடாவில் 35-40% அங்கே கவுன்சிலராக இருக்காங்க, மேயராக இருக்கிறாங்க. உலக நாடுகளில் நம்ம பார்த்தோம்.
யுஎஸ்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த அத்தனை வைஸ் பிரசிடண்டாவே இருக்கிறாங்க. இருந்துட்டாங்க அந்த இப்படி உலகின் பல்வேறு நாடுகளை இன்னைக்கு சுந்தர் பிச்சை உலகையே ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூகுள் நிறுவனத்துல கூகுளில் அவர் இருக்கிறார் அப்படி. ஆக அந்த பரந்துபட்ட பார்வை தான். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தமிழன் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணும், இங்கே தெலுங்கு இருக்கக்கூடாது, கன்னடர்கள் இருக்கக்கூடாது, மலையாளிகள் இருக்கக்கூடாதுன்னா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த பல்வேறு நாடுகள் இருக்கிற தமிழர்களுக்கு அது பிரச்சனையை உருவாக்கும். எனவே இந்த குறுகிய வட்டத்திற்குள் திரு சீமான் போகக்கூடாது. அவர் போகிற வழி சரியான வழி இல்லை. யார் அவரை இயக்குகிறார்கள், எந்த அடிப்படையில் அவர் பயணிக்கிறார், அரசியல் பண்ண எப்படின்னு இல்லை. இன்றைக்கு அவர் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் பலருமே விஜய் பின்னாடி வந்துட்டாங்க. அதனால தான் அவர் விஜய் கடுமையாக விமர்சிக்கிறது, அணில் குஞ்சுகள்ங்கிறது தேவையற்ற விமர்சனங்களை கொண்டு வர்றார். அப்போ தன்னுடைய வாக்கு வங்கி சரி அவர்களை பார்த்து சீமான் அவர்கள் பொறாமப்படுறார், பயப்படுறார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனவே அரசியல் களத்தில் அரசியலை அரசியலாக கொண்டு போகணும். இவர் அரசியலை மொழி வழியாக கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் முடியவே முடியாது. 40 இந்த நீதி கட்சி என்பது திராவிட கழகமாக மாறுறதுக்கு முன்னாடி கியாபே மரமடிகளார் போன்றவங்க திருவிக்கா போன்றவர்களாம் தமிழர் கழகம் அப்படின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் உட்காந்து இங்கே இருக்கிற நீதி கட்சியிலேயே, நீதி கட்சியினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் அதிகம், மலையாளிகள் இருந்தாங்க, கன்னடர்கள் இருந்தாங்க. ஆக இது அன்றைக்கி சென்னை மாகாணமாக இருந்தபோது கர்நாடகத்தில் ஒரு பகுதி, ஆந்திராவில் ஒரு பகுதி, கேரளாவில் ஒரு பகுதி, இன்னும் ஒடிசாவில் இருந்து கூட ஒரு பகுதி இங்கே இருந்தது. கேரளா மலபார் எல்லாமே அப்போ சென்னை ஒட்டுமொத்த மாகாணம். அப்போ அது மொழிவெளி பிரிவு வந்த பொழுது தான் தமிழ்நாடு தனியாக இந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் இந்த திராவிட இன உணர்வு என்பது எல்லா பகுதியிலுமே இருக்குது. தமிழர்களுக்கு கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது. அதனால தான் அவர் என்ன சொன்னார், இவ்வளோ பேர் இங்கே இருக்கிற போது நாம் நீதி கட்சியை வெறும் தமிழர் கழகம்னு சுருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ 1940 அண்ணாதுரை தீர்மானம்னே அந்த தீர்மானம் சேலத்தில் தாம்பாளையம் தலைமையில் சேலம் மாநாட்டில் போட்டு இது திராவிடர் கழகம் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பார்வையோடு இருந்தது. அதை விரும்பாத திருவிக்கா கியாப்பே போன்றவர்கள்லாம் கொஞ்ச நாள் நாங்கள் தமிழர் கழகம்னு வச்சு கொண்டு போய் பார்த்தாங்க. அது முடியலை. அதனுடைய நீட்சியாக தான் நான் சொன்ன அந்த தமிழர் புரட்சி தமிழர்களாக வந்து தமிழ் விடுதலை படைகள்லாம் ஆரம்பித்து பல வழிகள்லையும் முயற்சித்து அது நீர்த்து போய் புரட்சிகரமான பாதையிலையும் போய் பார்த்தாங்க, முடியலை. ஜனநாயக வழியிலும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தினார்கள், முடியவில்லை. இப்போது தம்பி சீமான் முன்னிறுத்துறார். வெற்றி பெறுவாரா? தோல்வி இது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலே வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்றீங்க. இருந்தாலுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். எந்த பின்புலம் இவரை இயக்குகிறது, எந்த நோக்கம் இவருக்கு? நீங்கள் அரசியல்னு வந்துட்டால் சாதாரணமாக ஒரு கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ, மந்திரின்னு போகணுங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இளைஞர்கள் வர்றாங்க. ஆனால் இவரை நேசிக்கிற, இவர் தமிழை விரும்புகிற இளைஞர்களை வெறும் வாக்குகளாக மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இது இப்போ 1.5%, 2%, 4%, இப்போ ஒரு 8% வந்து அரசியல் கட்சியாக பதிவு பெற்ற கட்சியாக வந்துட்டார். எத்தனை ஆண்டுகள் இவர் போராடினாலும் இவர் உயிருள்ள வரையிலுமே அந்த தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தவே முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு அது ஒரு 50-60 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த விஷயத்தை நான் முன்னிறுத்துகிறேன். ஏதாவது ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சியிலும் வலிமையான கட்டமைப்போடு இருக்குது. திமுகவில் ஒரு 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள், இங்கேயும் 1.25-2 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. 2 கோடியே 14 லட்சம் கார்டு கொடுத்துட்டேன்னு கூட திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போ இவர்களுக்கு தொண்டர்கள் பலம், கட்சி கட்டமைப்பு இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு இணைந்து கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ போட்டியிட்டால் மட்டும்தான் ஒரு 4-5 எம்பியோ 10-20 எம்எல்ஏவோ பெற முடியும். அதுதான் கலை யதார்த்தம். எந்த தேசிய கட்சி ஆனாலும் எந்த மாநில கட்சி ஆனாலும் இந்த திராவிட கட்சிகளோடு இணைந்து பயணித்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் பெற முடியும். ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுங்கிற அப்புறம் பிரதிநிதித்துவம் நீங்கள் எம்பி, எம்எல்ஏ வேணும்னால இந்த 2 திராவிட கட்சிகளோடு தான். அப்படி இணைந்து தான் புத்திசாலித்தனமாக ஒரே ஒருத்தர் தான் திரு விஜயகாந்த் மட்டும்தான் விருதாசலத்தில் வெற்றி பெற்றார் 2014 நினைக்கிறேன். 21 அவர் 2011 காலகட்டமானா. அப்போது இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வி ஜெயலலிதா தலைமையில் அந்த கூட்டணியை
அமைத்ததற்கு பிறகு தான் அவர் பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தையை பெற முடிஞ்சது. அதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்தம். திரு சீமான் அவர்களும் கூட இந்த 2 திராவிட கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால்தான் அவர் ஒரு கோரிக்கையை வென்றெடுக்கணும்னா அரசியல் கட்சி தொடங்கணும், ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும். இந்த திராவிட கழகம் இருந்தது ஒரு பொதுவான சமுதாய அமைப்பாக இருந்தது. அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று அரசியல் கட்சியாக பெறுகிற அண்ணா தொடங்கி தான் அவரும் ஒரு 18 ஆண்டுகள் போராடி தான் அப்புறமா 67 ஒரு கூட்டணியை அமைத்து தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடிஞ்சது. பிறகு அண்ணா அதுதான் சொன்னார், வெறும் கோரிக்கைகளை நாம் போராட்டத்தில் கோரிக்கைகளாகவே வைப்பதை விட அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் இடத்திற்கு நாம் வரணும்னா அரசியல் கட்சி வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ அந்த மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அந்த தமிழ் மண்ணை முன்னேற்ற வேண்டும் என்று திரு சீமான் கருதுவாரேயானால் அவரும் தன்னை வளர்த்தெடுப்பதற்கு இந்த திராவிட கருத்தியலுக்குள்ளே போனால்தான் முடியும். அதுதான் கள யதார்த்தம். இதை தாண்டி தமிழ் தேசியம் என்று வருகிற பொழுது நிச்சயமாக அவருக்கு பின்னால் யார் இதை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த தமிழ் தேசியம் பேசியவர்கள் சரியாக அது வெற்றி பெறவில்லை. இப்போதைய இந்த கள யதார்த்தத்தை திரு சீமான் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம். சார், இந்த சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருந்தாரு. அப்போ அதோட இதை கனெக்ட் பண்ண முடியுமா? இல்லை, அதாவது அரசியலில் எதிரும் புதிருமான நிலைப்பாடு கொண்டிருக்கிற போது இது மாதிரி கருத்தாக்கம் வரும். திரு விஜய் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பி டீம் அப்படின்னு பிஜேபி கடந்த 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் அவர்களை இயக்குறாங்க, அவரும் உதயநிதியின் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இந்த பக்கம் இருக்குது. இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தான் இவங்களை களத்தில் இறக்கியிருக்கு, இவர்கள் தான் பின்னணியில் இருந்து இயக்குகிறாங்க, ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைகள் தான் இவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தாக்கம் போயிட்டுருக்கு. நீ பிரசவம் பார்த்தியான்னு சொல்லி 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அரசியலில் நிலைப்பாடுகள் மாறுகிற பொழுது இந்த எதிரெதிரான விமர்சனங்கள் இருக்கும். உண்மையிலேயே யார் இவர்களை இயக்குகிறார்கள், இதன் பின்னணி என்ன என்பதை நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தப்பட்டு விஜய் வருகிறால் பாஜகவோடு இணைப்பே இல்லைங்கிறாங்க. பாஜகவோடு இணைந்தால் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு, பாதுகாப்பும் உண்டுன்னு பாஜக தலைவர்கள் விஜய்க்கு அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க, மறுதளிச்சுக்கிட்டு இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு களமாடுகிறார்கள். அப்போ இந்த 2 பேரையும் எதிர்க்கிற இவர் யாருடைய பி டீம் அப்படிங்கிறத நமக்கு காலம்தான் தீர்மானிக்கணும். அதே போல் திரு சீமான் தொடக்க முதலே என்ன பொதுவெளி கருத்தாக்கம்னா, ஒரு தேர்தலில் நிற்கணும்னு சொன்னால் கோடிக்கணக்கான பணம் தேவை. அப்போ இந்த கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி ஒவ்வொரு தேர்தலையும் தனியாகவே 234 வேட்பாளர்களையும் போடுறாரு. 39+1 40 பாராளுமன்ற வேட்பாளர்களையும் களமிறக்கிறார். அப்போ இது எங்கிருந்து இவருக்கு நிதி வருகிறது? நான் திரள் நிதி மக்கள் கிட்ட இருந்து திரள் நிதியா வாங்கி நாங்க செலவுகளை மக்கள் திரள் நிதி பொது உடைமை கட்சி ஆரம்ப காலத்துல உண்டியல் ஏந்தி அங்கங்க பெரிய பெரிய டப்பா வச்சுட்டு தெருவா கொடி பிடிச்சி உண்டியல் ஏந்தி தான் அரசியல் இயக்கத்தை நடத்தினாங்க. இப்போ எந்த அரசியல் கட்சியும் அந்த மாதிரி இல்லை. திரள் நிதி திரு சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஒரு எம்பி எம்எல்ஏ வரக்கூடிய இருந்தனா இவரால் ஆதாயம் பெறலாம் என்கிற கருத்தாக்கத்தில் உள்ளவர்கள் இந்த திரள் நிதியில் ஒரு திரளான நிதியை கொடுக்கலாம். அதை தாண்டி பெரிய அளவில் எல்லாம் நிதி கொடுக்கறதுக்கெல்லாம் இப்போ இல்லை. தேர்தலில் நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாயனா கூட கட்சியை ஆரம்பித்து அவருடைய சொந்த நிதி கோடிக்கணக்கான ரூபாய் ரோட்டில் போட்டு வந்துட்டார். இப்போ இதில் அதனால் ஒரு சின்ன சொல்லுங்க சீமான் அவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, பிரபாகரனை தலைவர்னு சொல்லிட்டு இவர் ஒருங்கிணைப்பாளர்னு வர்ற காரணத்தினால இந்த இலங்கை தமிழர்கள் பறந்து விரிந்து இந்திய உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ஆட்கள் இவருக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்கங்கிறது தான் உண்மை. இல்லை, கடந்த காலங்களில் அது இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப விழிப்புணர்வு வந்துடுச்சு இலங்கை தமிழருக்கு. அன்றைக்கு ஈழத்தமிழீழத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்களுக்கு நாம் உதவலாம் என்று இந்த கருத்தாக்கம் திருமாவளவன் அவர்களுக்கும் கூட அங்கிருந்து நிதி வந்ததாக சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாடு கடந்த தமிழீழ அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க இந்த தமிழீழம் குறிக்கோள் அதை தாண்டி இந்திய அளவில் நமக்கு எந்த உதவியும் கிடைக்காது, குறிப்பாக தமிழகத்திலேருந்து பெரிய அளவில் நமக்கு ஆதரவு நிலைப்பாடு கிடைக்காது என்பதை உணர்ந்து அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. வேறு பல வகைகளில் அவர்களுக்கு நிதி திரள் இருக்கும். அது எதுங்கிறது காலம் சொல்லும், பார்த்துக்குவோம்.
இல்லை இந்த இன்னொரு இது என்னன்னா, இவர் தனிச்சு நிற்கிறதுக்காக சில அரசியல் கட்சிகள் வந்து ஃபண்டிங் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சொல்லும் இப்போ பரவலாக பேசப்படுது. தனிச்சு நின்றா ஓட்டை பிரிப்பார், அப்படி ஓட்டை பிரிக்கும்போது வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறதாகும். இருக்கலாம். அரசியலில் அது மாதிரியான வேலைகள் கூட. அது யார் நிதி கொடுக்கிறார்கள், யார் நிதி பெறுகிறார்கள், அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கும். இதே போல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.